ஹாய் ஆல். ரீசெண்டாக ஒரு ரீல்ஸில் வந்து ஒரு போஹோ ஆர்ட் வாலில் வரைஞ்சது பார்த்தா செம்ம அழகாக இருந்துச்சு. சரி, நம்மளால தான் வால்லாம் வரைய முடியாதுன்னு சொல்லிட்டு நமக்கு ஏற்ற மாதிரி ஒரு நோட் எடுத்துகிட்டு அதில் போஹோ கலர்ஸ்லாம் ஃபில் பண்ணிவிட்டு, அந்த போஹோ கலர்ஸே பார்க்குறதுக்கு ரொம்ப ஷட்டிலாக அழகாக இருக்கும். அதனாலேயும் என்னவோ இந்த ஆர்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் இன்றைக்கி சன்ஃப்ளவர் தான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த ஆர்ட்லேயே எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இந்த ஃப்ளவர் வரைகிறது தான். அழகாக ஒரு சன்ஃப்ளவர் அப்படியே காற்றுக்கு அப்படியே ஆடுற மாதிரி இமேஜின் பண்ணிவிட்டு அந்த லைன்ஸ்லாம் போட்டுட்டு செம்மையாக வரைஞ்சிட்டு இருந்தேன். ஸோ அட்லீஸ்ட் நம்மளால் வால்ஸில் வரைய முடியலனாலும் நோட்டில் வரையும் போது அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த கலர்ஸோட இந்த லைன்ஸோட ஸ்ட்ரோக்கோடு பார்க்கும்போது இந்த போஹோ ஆர்ட் நிஜமாகவே ரொம்ப அழகாக வந்துருந்துச்சு. மேபி நெக்ஸ்ட் டைம் வந்து இதை ஒரு கேன்வாஸில் ட்ரை பண்ணி வாலில் பெயிண்ட் பண்ண முடியலன்னா கூட கேன்வாஸில் பண்ணி வாலில் ஒட்டி வச்சிடணும்னு பிளான் பண்ணியிருக்கேன். பார்க்கலாம், நெக்ஸ்ட் டைம் ஒரு கேன்வாஸ் போஹோ ஆர்ட் ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் இந்த டாட்ஸ்லாம் வைக்கும்போது நம்ம முன்னாடி பயாலஜி டயக்ராமில் உட்காந்து இந்த ஷெல்ஸ்க்கு இதெல்லாம் டாட் வச்சுட்ருப்போம். அந்த ஒரு நாஸ்டாலஜி மாதிரி வந்துட்டு போயிட்டு இருந்துச்சு. ஸோ அழகாக இருக்குல்ல சன்ஃப்ளவர் பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் அங்கங்கே லைட்டாக ஸ்க்ரிபிள் பண்ணிவிட்டு எனக்கு என்ன தோணுதோ வரையலாம் இந்த போஹோ ஆர்ட்டில். அதுதான் இந்த போஹோ ஆர்ட்டோட ஸ்பெஷாலிட்டியே. வாட் எவர் கம்ஸ் டு யுவர் மைண்ட் யூ கேன் ட்ரா. அண்ட் அது வரைஞ்சி முடிச்சுட்டு அதை பார்க்கும்போது ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும், சான்ஸே இல்லை. இதுதான் அந்த ஃபைனல் அவுட்லுக். ஸோ ஒரு போஹோ ஆர்ட் சீரீஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்கள், நிறைய போஹோ ஆர்ட் சீரீஸ் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச்.